ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் கிச்சன். இன்றைக்கி இன்சைட் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான மொச்சைப்பயிறு கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மொச்சைப்பயிறு நான் 150 கிராம் எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவிட்டு நேரம் நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஒரு 6-7 சவுண்ட் விட்டு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 2 பல்லு பூண்டு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 3 டீஸ்பூன் நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. இது ஓரளவு வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு அதையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் எண்ணெயில். அடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இதோட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அடுத்தது சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாங்க. மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் கத்திரிக்காய் நான் ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மொச்சைப்பயிரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து தேங்காய் இந்த கப்பில் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக அரைச்சதும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா எல்லாம் வேகணும். ஸ்மெல்லும் போகணும். அதனால் ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் இந்த அளவுக்கு லைட்டாக பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அருமையான மொச்சைப்பயிறு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதத்தோட சப்பாத்தியோட நம்ம வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.